அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம கேரளா ரெசிபி கலத்தப்பம் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் 200 கிராம் பச்சரிசியை 5 மணி நேரம் தண்ணியில் க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய கப்பில் வடித்த சாதம், வீட்டில் என்ன நம்ம சாதம் யூஸ் பண்ணுறோமோ அந்த சாதமில் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 3 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்சு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சீரகம் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. நல்லா இந்த மாதிரி 1/2 கப் தண்ணி ஊற்றி பால் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. அரிசி நல்லா அரைஞ்சிருக்கணும். நம்ம போட்டிருக்கிற சாதம், ஏலக்காய் நல்லா இந்த மாதிரி அரைஞ்சி பால் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஆப்பமாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்தால் தோசை மாவு நம்ம கலக்குவோம் இல்லையா, ஆப்பமாவு தோசை மாவு அந்த மாதிரி. இது கூடவே நான் பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். எனக்கு அன்னைக்குன்னு எந்த வெல்லமும் கிடைக்காதனால பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு கடையில் விற்கும் இல்லையா வெல்லம், அந்த வெல்லம் ஆட் பண்ணுங்கள். மண்டை வெல்லம், அச்சு வெல்லம் சொல்லுவாங்க, அந்த வெல்லம் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக கண்டிப்பாக நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது வேண்டாம், அதையே நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 200 கிராம் அரிசிக்கு 250 கிராம் பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். அதான் ரேஷியோ. இதுக்கு நம்ம வெல்லம் எடுத்துருக்கிற கப்லேயே 1/4 கப் தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறலாம். அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் போகிறதுக்கு தான். நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கரைஞ்சால் போதும். ரொம்ப திக்னஸோ இல்லை கம்பி பதமோ அப்படிலாம் எதுவும் வரணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மாவில் லைட்டாக வெதுன்னு இருக்கும்போது ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. வடிகட்டி ஊற்றுங்க, டைரெக்டாக ஊற்றிடாதீங்க. அப்போ தான் அழுக்கு எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இந்த மாதிரி நல்லா வடிகட்டி ஊற்றுனதுக்கப்புறம் ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடாமல் ரொம்ப கட்டியாகவும் ஆயிடாமல் இருக்கணும். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் இப்போ எடுத்து இந்த மாதிரி ஊற்றுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஸ்வீட் சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணி இல்லாமல் லைட்டாக நார்மலாக வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே ஒரு 5-6 பீஸ் தேங்காவை இந்த மாதிரி குட்டியை சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா பொரிய வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் பொரிஞ்சிச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு லாஸ்ட்டில் கடித்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஈவன் படுத்திக்கோங்க. இந்த தேங்காவை 1 by 1 ஈவன் ஆக்கிக்கோங்க, மேலே வந்துடாமல். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸு, நல்லா ஹை ஃப்ளேமில் குக்கரை வச்சுட்டு அந்த மிக்ஸை டைரெக்டாக அதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு எந்த கரண்டி வச்சு எதுவுமே கிண்டிலாம் விட தேவையில்லை. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நார்மல் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் ஒரு 20 மினிட்ஸ் வைங்க. சூப்பராக வெந்து வந்துடும். மேலே இருக்கிற விசிலை ரிமூவ் பண்ணிடுங்க. விசில் இதுக்கு போடக்கூடாது. விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கரெக்டாக டைமிங் வச்சு எடுத்து 20 மினிட்ஸ் ஆற வச்சிட்டிங்கன்னா சூப்பரான கலத்தப்பம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு நல்லா வந்துருந்துச்சு. நான் 20 மினிட்ஸ் வேக வச்சுட்டு 20 மினிட்ஸ் கிட்ட ஆற வச்சுருந்தேன். அப்போ தான் அந்த எண்டிங்ஸ் இருக்கும்ல குக்கரில் ஒட்டுனதெல்லாம் நமக்கு பிய்யாமல் வரும். ஒரு நைஃப் வச்சு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் நமக்கு வரும். அந்த சைடு எட்ஜஸையும் நல்லா கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. அது கரெக்டாக வந்துடும் நமக்கு ஆறிடுச்சுனாலே. சூப்பரான கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே நல்லா சூடாக தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு கட் பண்ணும்போது கையெலாம் சுட்டுருச்சு. அதனால தான் நான் ஒழுங்காக கட் பண்ண முடியல. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே நல்லா பார்க்கும்போது தேன் கூடு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சூடாக இருக்கிறதுனால எனக்கு ஒழுங்காக அதை உங்கள்கிட்ட காமிக்க முடியலை. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.